இந்த வீடியோவில் வர சிறுவன் இப்போ எதுக்கு டாக் போல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். அதுக்கு சிம்பிளான ஆன்சர், இதனால் வரைக்கும் நம்ம செல்ல பிராணின்னு வளர்த்துட்டு வந்த நாய் கடிச்சதுனால தான். இவனை நாய் கடிச்சு அதை வீட்டில் சொல்லாமல் விட்டதுனால அந்த நோயோடைய உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறான். இதனால் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நாய் கடிச்சதுன்னா நாய் மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லுங்கள், நாயோ பூனையோ குரங்கோ அல்லது எது கடிச்சாலும் அதோடைய நகம் பட்டாலும் உடனே வீட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஆளாக மாட்டோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. நம்மளுக்கும் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நோயிலிருந்து ஈஸியாக பாதிக்கப்படுவோம், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்காமல் இருந்தால். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.